நெக்ஸ்ட்டு பர்மனெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு சரியா நிரந்தர பதிவு சான்றிதழ் அப்படிங்கிறாங்க. அது நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ஒருத்தவங்க வந்து தொழில் வந்து உற்பத்தி தொழிலை வந்து ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அவங்க வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது என்னென்னு பார்த்தா ஸ்டேட்டரி லைசன்ஸு சரியா என்டர்பிரனர் ஹேஸ் டு அப்டைன் முனிசிபலில் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து அதை நடத்துறதுக்கு உண்டான உரிமத்தை வந்து வாங்கியிருக்கணும் சரியா. அதேமாதிரி அதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா then the entrepreneur has to register the unit with the central and sales tax department. அதே மாதிரி தொழில் முனைவோர் உற்பத்தி அலகை மத்திய மற்றும் விற்பனை வரித்துறையிடம் பதிவு செய்ய வேண்டும் சரியா புரிஞ்சுதா. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணணும் ரெஜிஸ்டர் வந்து பண்ணணும். இஃப் ஏ யூனிட் கம்ஸ் வித்தின் த ப்ரொவிஷன் ஆஃப் ஃபேக்டரிஸ் ஆக்ட் he has to register it with inspector of factories or it has to register the unit under the shop and எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறாங்க சரியா. அவங்க வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை கண்காணிப்பாளரிடம் பதிவு செய்ய வேண்டும் அல்லது அந்த அழகு கடைகள் மற்றும் ஸ்தாபன சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க. பவர் கனெக்ஷன் சரியா பவர் கனெக்ஷன் பண்ண மின் இணைப்புங்கிறாங்க. என்டர்பிரனர் ஹேஸ் டு மேக் அப்ளிகேஷன் டு அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியர் ஆஃப் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்ட் ஆஃப் பவர் கனெக்ஷன் ஆஃப்டர் பிளேயிங் செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் ஃபுல்ஃபில்லிங் த அஃபிஷியல் ஃபார்மாலிட்டி பிரிஸ்கிரிப்டு சரியா. மின் இணைப்பு தொழில் முனைவோர் மின் இணைப்பிற்கான விண்ணப்பத்தை பாதுகாப்பு வைப்பு தொகையை செலுத்தி மற்றும் அலுவலக முறைகளை நிறைவேற்றி மாநில மின்சார வாரியத்தின் உதவி கோட்டா பொறியாளர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் சரி. என்டர்பிரனர் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியர் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு என்ன பண்ணணும் அவங்க என்ன ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க ஃபாலோ பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணி அவங்கள்ட்ட என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட்டை கட்டி என்ன பண்ணணும் அவங்க வந்து கனெக்ஷன் வந்து வாங்கிக்கணுங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதில் இது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ்னாக்கா என்டர்பிரனர் ரெக்யர்ஸ் டூ டைப் ஆஃப் ஃபினான்ஸ் நேம்லி லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம். ஒய் லாங் டேர்ம் ரெக்யர்மெண்ட் ஆர் நீடட் ஃபார் அக்யூரிங் ஃபிக்ஸட் அசட் ஷார்ட் டேர்ம் ரெக்யர்மெண்ட் ஆர் meant for meeting working capital needs. Entrepreneur has to bring in promoter contribution seed capital prescribed by financing agencies அப்படிங்கிறாங்க. தொழில் முனைவோருக்கு 2 விதமான நிதி தேவைப்படுகிறது சரியா. தொழில் முனைவோருக்கு 2 டைப்ஸான ஃபினான்ஷியல் வந்து தேவை இருக்குது. அது என்ன ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் சரியா. நீண்ட கால நிதி குறுகிய கால நிதி. நிலை சொத்துக்களை பெறுவதற்கு நீண்ட கால நிதியம் ஃபிக்ஸட் அசட்டை வந்து வாங்குறதுக்கு அவங்க லாங் டேர்ம் லோன் சரியாப்பா. அதே மாதிரி நடைமுறை முதலீடு ஒர்க்கிங் கேபிட்டல் சரி. ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு என்ன பண்ணுறாங்க அதை ரன் பண்ணுற டெய்லி வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவையாக இருக்குது ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து தேவையாக இருக்குது. நடைமுறை முதல் வந்து தேவையாக வந்திருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் லோன் வந்து என்ன இருக்குது அவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் வந்து தேவையாக வந்துருக்குதுங்கிறாங்க. அதே மாதிரி தொழில் முனைவோர் நிதி நிறுவனங்கள் பரிந்துரைக்கப்பட்ட தொடக்க மூலதனத்தை கொண்டு வர வேண்டும் சரியா. ஃபினான்ஷியல் ஏஜென்சிஸ் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வந்து என்டர்பிரனர் வந்து என்ன வந்து பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க ஃபினான்ஷியல் ஏஜென்சி மூலமாக என்ன பண்ணணும் அமௌண்ட் வந்து என்ன பண்ணணும் அவங்க வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் என்னது தமிழ்நாடு அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா என்னது அடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சரியா. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்டர்பிரனர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியாப்பா. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒன்று இதில் வந்துட்டு காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் சரியா. காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் சரியா. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கமிட்டி என்டர்பிரனர் சரியா. என்டர்பிரனர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கமிட்டி என்டர்பிரனர் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் என்டர்பிரனர் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கமிட்டி காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் சரியா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ் டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அதேமாதிரி ஃபயர் சர்வீஸ் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்தது என்னது லோக்கல் பாடி சரியா. அதில் என்னது லோக்கல் பாடி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இதில் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸில் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு காமன் அப்ளிகேஷன் சரியா. காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டு பி ஃபில்டு வித் டிஐசி அப்படிங்கிறாங்க சரியா. இதில் வந்துட்டு
பூர்த்தி செய்யப்பட்ட பொதுவான விண்ணப்ப படிவத்தை மாவட்ட தொழில் மையத்தில் சமர்ப்பித்தல் வேண்டும். சரியா? பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தை வந்து பொதுவான விண்ணப்பத்தை வந்து என்ன பண்ணணும், மாவட்ட தொழில் மையத்தில் சமர்ப்பித்தல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. சரியா? டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ன பண்ணணும்னா டிஸ்ட்ரிக்ட் இதில் வந்து என்ன பண்ணணும், சப்மிட் வந்து பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டிங் ஆஃப் அப்ளிகேஷன் பை டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர். சரி, அதே மாதிரி மாவட்ட தொழில் மையத்தினால் விண்ணப்பம் மேல் அனுப்பி வைத்தல். சரியா? கிளியரிங் ஆஃப் அப்ளிகேஷன் பை டிஃப்ரெண்ட் ஏஜென்சி. அதேமாதிரி பல்வேறு முதன்மைகள் விண்ணப்பத்தினை முறையாக பரிசீலித்து ஆவணம் செய்ய வேண்டும். சரி, அதேமாதிரி லோக்கல் பாடி கிளியரன்ஸாக சென்ட் பேக் டு டிஐசி. உள்ளூர் அமைப்பிடமிருந்து ஆட்சேபனை இல்லா சான்று பெற்று மாவட்ட தொழில் மையத்துக்கு அனுப்பித்தல் வேண்டும். ஃபார்வேர்டிங் கிளியரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாவட்ட தொழில் மையத்தினால் தீர்வு சான்று தொழில் முனைவோருக்கு மேலும் அனுப்பித்தல் வேண்டும். அன்கிளியர்டு அப்ளிகேஷன் பிராட் டு சிங்கிள் விண்டோ கமிட்டி அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதலீட்டு தேவை ஆங்கிள் இன்வெஸ்டார் அப்படிங்கிறாங்க. சரியா? ஆங்கிள் இன்வெஸ்டாரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்சோ நோன் ஆஸ் பிஸ்னஸ் ஆங்கிள்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் அப்படிங்கிறாங்க. வியாபார தேவை அல்லது முதலீட்டு தேவதை. சரியா? வியாபார தேவதை. அதேமாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதேமாதிரி முதலீட்டு தேவைங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, சரி, அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு அண்ட் இன்வெஸ்டார் ஹூ ப்ரொவைடு ஃபினான்சியல் பேக்கிங் ஃபார் ஸ்மால் ஸ்டார்ட் அப் ஆஃப் என்டர்பிரனர். சிறு தொழில் முயற்சி அல்லது தொழில் முனைவோருக்கு தேவையின் அடிப்படையில் முதலீட்டை நல்குபவர். சரியா? அதேமாதிரி தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு ஆங்கிள் இன்வெஸ்டார் ஆர் யூஸ்வலி ஃபவுண்ட் அமாங் என்டர்பிரனர்ஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? இதில் பார்த்தீங்கன்னா தேவதை முதலீட்டாளர்கள் தொழில் முனைவோரும் வட்டாரத்தில் அல்லது நண்பர் கூட்டத்தில் வருபவர்கள். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் இல்லைட்டு அந்த வட்டாரத்தில் வந்து வருவாங்க அப்படிங்கிறாங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா த கேபிட்டல் தே ப்ரொவைட் கேன் பி ஒன் டைம் இன்ஜெக்ஷன். சரி, ஒன் டைம் இன்ஜெக்ஷன் ஆஃப் சீடு மணி ஆர் ஆன்கோயிங் சப்போர்ட் டு கேரி த கம்பெனி த்ரூ டிஃபிகல்ட் டைம்ஸ் அப்படிங்கிறாங்க. சரியா? இவர்கள் விதை முதலையோ அல்லது நிறுவனத்தின் சங்கட காலங்களில் தேவைப்படும் நிதியை வழங்கி வினையை தொடர உதவி புரிபவர்கள் இருக்கின்றனர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இன்வெஸ்டார் கிவ் மோர் ஃபேவரபிள் டேர்ம் தென் அதர் லெண்டர்ஸ் ஆஸ் தே ஆர் யூஸ்வலி இன்வெஸ்டிங் இன் த person rather than the viability of the business அப்படிங்கிறாங்க. சரி, இவர்கள் தொழில் முனைவோருக்கு சாதகமான சொற்பாக அவர்களே நிதி வழங்குபவர்கள். இவர்கள் தொழில் முனைவோரின் நட்புக்கு மதிப்பளித்து கடன் தருபவர்கள். சரியா? தொழில் முனைவோருக்கு என்ன பண்ணாங்க, நட்பு அளித்து கடன் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. என்டர்பிரனருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து கடன் வந்து கொடுக்குறாங்க. அதாவது வினையில் கிட்டும் வாய்ப்பை பற்றி கண்டு கொள்வார்கள். நடப்பிற்கு மதிப்பளிப்பது கடன் தருபவர்கள். சரி, அதேமாதிரி என்ன பண்ணாக்கா கடன் வந்து என்ன பண்ணாங்க, நட்பிற்கு மதிப்பளித்து கடன் தருபவர்கள். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மதிப்பு கொடுத்து என்ன பண்ணுவாங்க, கடன் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ அந்த லெசன் கம்ப்ளீட்டு. இது வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா படித்து பாருங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க.